தொடர்ச்சியாக இந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் தொடர்ந்து ஆலோசனையை ஆரம்பத்திலிருந்தே அவ்வப்போது நடத்திட்டு வராங்க. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய அண்மை தகவல், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய பஜன்லால் சர்மா தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஆரம்பத்திலிருந்தே தற்போது வரையும் ராஜஸ்தான் மேல பாகிஸ்தான் என்ன மாதிரியான தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க, அங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிருக்கோம், ஸோ அவங்க தரப்புல தற்பொழுது என்ன மாதிரியான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மதி? நேற்று இரவு பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளான மாநிலங்களில் ராஜஸ்தானும் ஒன்று. ராஜஸ்தானினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. அந்த முயற்சியானது முறியடிக்கப்பட்டது. குறிப்பாக ஜெய்சால்மர், ஸ்ரீகங்கா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதலை நடத்த முயற்சி செய்தது. அது மட்டுமில்லாமல் இந்த பகுதிகளில் எல்லாம் நேற்று இரவு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு அறிவுறுத்தலானது பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ராஜஸ்தானில் நிலவக்கூடிய சூழல் குறித்து அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தற்பொழுது உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார். மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவரது இல்லத்தில் இந்த உயர்நிலை குழு கூட்டமானது நடத்தப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு உத்தரவுகளையும் அவர் பிறப்பித்திருக்கிறார். அதாவது எல்லையோர பகுதிகளிலும் மாநிலத்தினுடைய பல பகுதிகளிலும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து, குறிப்பாக எல்லையோர மாவட்டங்களில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவர் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். எல்லையோர மாவட்டம் மட்டுமில்லாமல் இதர பகுதிகளிலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் பஜன்லால் சர்மா உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அளிக்கப்பட்ட அந்த விடுமுறையை ரத்து செய்யுமாறும் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அனைவருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விடுமுறையை ரத்து செய்து அவர்கள் பணிபுரியக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் உடனடியாக அவர்கள் அங்கு பணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டம் என்பது மாநிலத்தில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக எல்லையோர மாவட்டங்களில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட விடுமுறையை ரத்து செய்து அவர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாபில் இது போன்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. IAS, IPS அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் தலைநகர் டெல்லியிலும் எந்த அரசு ஊழியர்களுக்கும் விடுப்பு வழங்கப்படாது என்று நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ராஜஸ்தானிலும் அதே போன்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது.